சிலர் வினவுகின்றார்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஏன் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்கள் என்று. 2021 ஆண்டு முதல் பல்வேறு முறைப்பாடுகள் இந்த சம்பந்தப்பட்ட மருத்துவ அத்தியட்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நிதி மோசடிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள், அதே போன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள், அதே போன்று இந்த வைத்தியசாலையில் வைத்தியர்கள் கடமை புரிவதற்கு பாதுகாப்பற்ற சூழல், அச்சுறுத்தலான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்ற இவ்வாறான பல முறைப்பாடுகள் தொடர்பாக 2021 ஆண்டு முதல் இவ்வாறான முறைப்பாடுகள் எழுந்திருக்கின்றது. முறைப்பாடுகளுக்கான விசாரணைகள் 2021 ஆண்டு முதல் பல அரசாங்கங்கள் காணப்பட்டன, பல சுகாதார அமைச்சர்கள் செயலாளர்கள் காணப்பட்டாலும் இந்த விசாரணைகள் மிகவும் மந்தகதியில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக அவசியமாக காத்திரமான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த சுகாதார அமைச்சு தரப்பில் காணப்படுகின்றது. 70 வைத்தியர்கள் கடமை புரிகின்றார்கள். இது 45 வைத்தியர்கள் தங்கள் கையெழுத்துப்பட இவர் இந்த வைத்திய அர்ச்சகருக்கு எதிராக தங்களுடைய முறைப்பாட்டை வைத்திருக்கின்றனர். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வரும் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் அகில இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கம் கருத்து வெளியிட்டது. சம்பந்தப்பட்ட மருத்துவ சங்கத்தின் உறுப்பினர் ஆதார வைத்தியசாலையில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது எழுந்த தனிப்பட்ட தகராறு இந்த பணி பகிஷ்கரிப்புக்கான உண்மையான காரணமாகும். இது ஒரு தனிப்பட்ட கருத்து வேறுபாடு. இதனால் அவர்கள் 1.5 முதல் 2 மாதங்களுக்கு முன்னர் இருந்தே வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தார்கள் என நினைக்கின்றேன். ஆனால் இதை அந்த வைத்தியசாலை வைத்தியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சில நாட்கள் முழு மாகாணத்திலும் இதை செயற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என நினைக்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக இன்சுலின் எடுத்துக்கொள்ளும் நோயாளிகள் தங்கள் இன்சுலின் அளவை பெரும் திறனை இழந்துவிட்டார்கள். மேலும் பல மாதங்களாக அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த நோயாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். சில புற்றுநோயாளிகளினால் கூட உரிய பராமரிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இது மிகவும் மனிதாபிமானமற்ற மற்றும் மக்களுக்கு சிரமமான ஒரு பணி பகிஷ்கரிப்பு என நினைக்கின்றேன். மேலும் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இதுபோன்ற மருத்துவ பணி பகிஷ்கரிப்பு மருத்துவத்துறையின் கண்ணியத்திற்கு எதிரானவை என நான் நினைக்கின்றேன்.